பேஸ்மெண்ட் பெல்ட் வந்து காங்கிரீட் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன நம்ம முதல்ல நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் வந்தோடனே மேலே வந்து நம்ம வந்து டை பீம் சொல்லுவோம். இது வந்து பேர் டை பீம் சொல்லலாம், இல்லைனா பெல்ட்னு சொல்லலாம். பேஸ்மெண்ட் பெல்ட்னு எதுக்காண்டினா இது பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து 3 அடிக்கு மேலே போகல மேலே வந்து நம்ம கண்டிப்பாக அந்த டை பீம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த மேலே ஒரு கிரிப் கிடைக்கும், இழுவைக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம எல்லாத்துக்குமே பேஸ்மெண்ட் ஹைட் வந்து இப்போ வந்து நம்ம இந்த சைடில் வந்து பேஸ்மெண்ட் ஹைட் வந்து 5.5 அடி போட்டிருக்கோம். அதனால் நமக்கு வந்து 5 அடி மேலே கண்டிப்பாக நம்ம வந்து பெல்ட்டு போட்டு காங்கிரீட் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த பீம் ஃபுல்லாமே பார்க்க வேண்டியது ஊக்கு ஃபுல்லாமே 135 டிகிரிக்கு வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். ஊக்கு ஃபுல்லாமே 135 டிகிரி இருக்கானு. அதே மாதிரி கவர் வந்து கரெக்டாக வச்சுக்கான்னு பார்த்துக்கிறணும். கவர் பிளாக் வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறணும். அப்புறம் ஃபுல்லாமே காலத்துக்குள்ளே போகிற ராடு ஃபுல்லாமே கிங் பண்ணி போய்க்கிறணும். அப்போ தான் நம்ம இந்த ராடு ஃபுல்லாமே காலத்துக்குள்ளே போனால் தான் நமக்கு வந்து எல்லாமே கிரிப்பு கிடைக்கும். அப்போ தான் இந்த லோடு வந்து கரெக்டாக காலத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி காலத்துலேருந்து பீமுக்கு போய் பீம்லேருந்து அப்படியே ஃபூட்டிங் போய் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் எர்த்தில். அதனால் நம்ம இந்த இதை பார்த்துடுறோம். அதே மாதிரி இந்த பெல்ட்டு போடையில் இந்த பெல்ட் வந்து ஹூக் பண்ணிடணும். எல்லாமே ஹூக் பண்ணி தான் போடணும். இந்த மேலே எந்த பீமோ பெல்ட்டோ என்ன போடுறோமோ நம்ம வந்து பெல்ட் பண்ணாலுமே ஹூக் பண்ணி மேலே பண்ணிடணும். ஒன்று டாப்பும் பாட்டம் சேர்த்து பண்ணணும், இல்லைனா இந்த பெல்ட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் டாப் ராடையாவது ஹூக் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு வந்து சேஃப்டி, நமக்கு வந்து அந்த இருவை கரெக்டாக இருக்கும். எல்லாமே அதே மாதிரி காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி நல்லா பிடிச்சி க்யூரிங் பண்ணிடணும். இந்த மாதிரி ஹூக் பண்ணிடணும். பெல்ட் ஃபுல்லாமே இந்த ராடு வந்து மேலே உட்காந்து அதில் வந்து ஹூக் பண்ணி வச்சிடணும். அப்போ நமக்கு வந்து இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா பீமுக்கு போகிறதெல்லாம் கிங் பண்ணி ஒரு சைடு இதே வந்து ஏன்னா 1.25 இந்த பிள்ளோட சைஸு. அதனால் ஒரு சைடு மட்டும் கிங் பண்ணாலே போதும். அதனால் ஒரு சைடு மட்டும் கண்டிப்பாக கிங் பண்ணி இன்னொரு சைடு வந்து பிளெயினாக உள்ளே போயிடும். ஏன்னா இது வந்து காலத்துக்குள்ளே போயிடுது. அதனால் ஒரு சைடு மட்டும் கிங் பண்ணிடணும். ஆனால் இதை வந்து டபுள் சைடு என்னன்னா 9 இன்ச்சு, இது வந்து 9 இன்ச்சு, இது வந்து 1 அடி 6 இன்ச்சு. அப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரும்போது பெல்ட்டை ரெண்டு ராடையுமே கிங் பண்ணி உள்ளே கொண்டு போய் ப்ராப்பராக பண்ணிடணும். அதே மாதிரி கவர் பிளாக் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், என்ஷூர் பண்ணிடணும். எல்லாமே கவர் பிளாக் எல்லாமே கவர் ஃபுல்லாமே இவ்வளோ வச்சுருக்காங்க. காங்கிரீட் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. காங்கிரீட் வந்து அப்படியே ஃபினிஷிங் ஆனோடனே மேலே வந்து ஃபுல்லாமே சீக்கிரமாக வச்சு ஃபுல்லாமே ரப்பாக வந்து கூட்டி விடணும். அப்போ நமக்கு வந்து மேலே ஒரு ஷாக் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஆல்ரெடி அந்த சைட் வந்து அந்த இதில் முடிஞ்சிருச்சு. அந்த இது அது ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இது ஃபினிஷிங் பண்ணிச்சு. இது வந்து இப்போ காங்கிரீட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். போட்டு முடிச்சோடனே நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம்.